ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தூத்துக்குடி ஊரில் இந்த குழு ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு வீட்டில் மாமரம் நிறைய இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்போ நான் ஒரு 10 பேர் போல வந்துட்டு வெளியூர் ஆட்கள், சிறுகுண்டா கால்வல் ஆட்கள் கூட போயிருந்தேன். அவளுவே நான் போக முன்னக்குட்டி அங்கே உட்காந்து கதை பேசுகிறவளுவ அந்த வீட்டில் வாட்ச்மேன் தூத்துட்டு உள்ளே போகும்போது பிறத்தாலே போய் கிராமத்துக்காரியா அம்மா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மடியில மாங்காயை பறிச்சிருக்கான். மாங்காயை பறிச்சு நான் போறேன் ஒளிச்சு வச்சுட்டு கடைசியில் எந்திக்க ஊருக்கு போகும்போது பார்த்துட்டேன். எனக்கு ஒரு 6 7 மாம்பழம், 3 6 9 மாம்பழம் கொடுத்தா. ஒருத்தி சொல்றேன், எக்கா நான் எங்க இதெல்லாம் எங்க உங்க ஊர்ல தான் எங்க பறிச்சோம், ஐயோ வாட்ச்மேன் தாத்தா வர்றக்குள்ளேயும் ஓடிருங்கன்னு சொல்லி கொண்டுட்டு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் பழுக்க வச்சேன் பார்த்துக்கோங்க வீட்டில். எப்படின்னா சும்மா ஒரு பிளாஸ்டிக் இதில் ஒரு துணியை போட்டு அதில் வச்சு மூடி வச்சுருந்தேன். வச்சுட்டு நான் இன்னைக்கு காலையில் திறந்து பார்த்தேன், நல்லா இப்படி பழுத்துருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. கல் போட்டு பழுக்கலை, எதுவுமே போட்டு பழுக்க வைக்கலை. எப்படி இருக்குது பாருங்க. மாங்காய் மாக்காய் பழமாயிட்டு, மாக்காய் மாம்பழமாயிட்டு. ஒரு ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு பாதி பழுத்திருக்கு பாதி பழுக்கலைன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு பாருங்க நல்லா இப்போ ஒரு எத்தனை நாள் இருக்கும், போன வியாழக்கிழமை, ஆமா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் 6 நாளில் எப்படி பார்த்துருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாம்பழத்தை பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கா? சாப்பிட்டு பாருங்க, இருக்கு. புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்கு. களவாண்ட மாம்பழம்